இந்த முஹர்ரமிலே நான் பின்னால் ஒரு 10 விஷயங்களை சொல்லித் தருகிறேன். இதை அவசியம் அனைவர்களும் பின்பற்றி வாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் மகத்தான கிருபையினாலே புனித முஹர்ரம் என்பது நான் இதற்கு முன்னால் சில காணொளிகளிலே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய மாதம் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதாவது நீங்கள் எந்த மாதத்தை முஹர்ரம் என்று அழைக்கிறீங்களோ அது அல்லாஹ்வுடைய மாதம். ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹுவின் மாதம் முஹர்ரம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுவோடு இணைக்கப்பட்ட மாதமாக இந்த முஹர்ரம் மாதம் இருப்பதினாலே இதிலே சில பிரத்யேகமான நல்லமல்களை நாம் நமக்கென்று, நம்முடைய மறுமைக்கென்று, நம்முடைய சொர்க்க வாழ்க்கைக்கென்று முன் தயாரிப்பை இந்த மாதத்திலே நாம் செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா அடுத்த வருஷம் முஹர்ரம்லாம் நம்ம இருப்போமான்னு தெரியாது இல்லையா? அதனால் இந்த முஹர்ரமிலே நான் பின்னால் ஒரு 10 விஷயங்களை சொல்லித் தருகிறேன். இதை அவசியம் அனைவர்களும் பின்பற்றி வாருங்கள். குறிப்பாக இந்த முஹர்ரம் மாதத்திலே 2 நாட்கள் நாம் நோன்பு இருக்கிறோம் இல்லையா? ஆஷூரா என்கின்ற இதனுடைய 10வது நாள், சிலர்கள் 9வது நாள், இன்னும் சிலர் 11வது நாள். ஆக மொத்தத்தில் ஏதோ 2 நாள், 9, 10 அல்லது 10, 11 நோன்பு நோக்க இருக்கிறோம். அந்த நாட்களிலே இந்த நான் சொல்லுகிற இந்த 10 விஷயங்களை கூடுதலாக கவனமெடுங்கள். பொதுவாக இந்த மாதம் முழுக்க இந்த 10 விஷயத்திலே அதீத கவனத்தோடு நாம் செயல்படுவோம். முதல் விஷயம், இந்த முஹர்ரம் மாதத்திலே கவனத்தோடு செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால் 5 நேர தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுவதற்கு முயற்சிப்போமாக. வாழ்நாள் முழுவதும் 5 கால தொழுகை தொழத்தான் வேண்டும். அதை இமாம் ஜமாத்தோடு சேர்ந்து தான் தொழ வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இது அல்லாஹ்வுடைய மாதம் என்று பிரத்யேகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அறிவுறுத்தப்பட்டதினாலே, அவர்களால் குறிப்பிட்டு காட்டப்பட்டதினாலே அல்லாஹுவிற்கு முன்னால் வந்து இமாமோடு ஜமாத்தோடு நின்று தொழுவதற்கு இந்த மாதத்திலே கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்போம். பெண்களாக இருந்தால் 5 கால தொழுகையை கண்டிப்பாக வீட்டிலே அந்தந்த நேரத்திலே தொழுவதற்கு முயற்சியுங்கள். வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். 1. 2வது, சுன்னத்தான தொழுகைகளிலே அதிக கவனம் எடுப்போம். இன்னைக்கு காலப்போக்கில் எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா, ஃபரது மட்டும் தொழுதா போதும் என்று வேகமாக தொழுது விட்டு ஒதுங்குகிற சூழல் தான், வேகமாக வெளியேறுகிற சூழல் தான் இருக்கிறது. கடைசியாக வந்து எப்படி ஃபஸ்ட்டாக போகலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனை தான் நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஆனால் இந்த மாதத்தில் கொஞ்சம் நம்மளை மாற்றிக்கிட்டு சுன்னத்தான தொழுகைகளிலே கொஞ்சம் அதீத கவனம் எடுக்கலாம். முன்பின் சுன்னத்துகள், அதாவது ஃபரதான தொழுகைக்கு முன்னால் பின்னால் இருக்கக்கூடிய சுன்னத்துகள், அதே போன்று குறிப்பிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டப்பட்ட இஷ்ராக் போன்ற சுன்னத்துகள், லுஹா போன்ற சுன்னத்துகள், இதிலெல்லாம் கூடுதல் கவனம் எடுத்து நாம் செய்யலாம். 2. 3வது, இந்த முஹர்ரம் மாதத்தை செய்ய வேண்டிய முக்கியமான அமல் அதிகமான குர்ஆன் திலாவத்திற்கு நாம் நேரம் கொடுப்பது. குறைந்தபட்சம் இந்த மாதத்தில் ஒரு குர்ஆனையாவது முழுமையாக ஹத்தம் செய்வதற்கு முடிப்பதற்கு முயற்சி எடுப்பது. நம்மிலே பலர் ரமதானில் எடுக்கிற குர்ஆன் அடுத்த வருட ரமதானில் தான் நாம் இனிமேல் எடுப்போம் என்கின்ற ஒரு சூழலில், ஒரு நெருக்கடியில், ஒரு பரபரப்பில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதை எல்லாத்தையும் ஓர வச்சுட்டு அல்லாஹுடைய மாதம் என்று இந்த மாதத்தை பற்றி பெருமானார் சொன்னதினாலே அல்லாஹுவின் வேதத்தை இந்த மாதத்திலே கூடுதலாக ஓதுவதற்கு முயற்சிப்போம். இது 3. 4வது, இந்த மாதத்திலே சுன்னத்தான நோன்புகள் நோற்பதற்கு முயற்சிக்கலாம். சுன்னத்தான நோன்பு என்றால் என்ன? நம் எல்லோருக்கும் தெரியும். மாதம் 3 நாட்கள் நோன்பு இருப்பது சுன்னத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹுவிற்கு பிரத்யேகமாக சொல்லி கொடுத்தார்கள். எனக்கு ரசூலுல்லாஹ் 3 விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த 3ல் 1 ஸலாஸத அய்யாமி மின் குல்லி ஷஹர், ஒவ்வொரு மாதத்திலும் 3 நாட்கள் நோன்பு. அது சுன்னத்தான நோன்பு. 13, 14, 15 அந்த நாட்களில் நோன்பு இருந்து விட்டால் மொத்த மாதமும் நோன்பு இருந்து நன்மை. ஏன்னா 1க்கு 10 தருவான் அல்லாஹ் கூலி. அப்போ 3 நோன்புன்னா 30 நோன்புக்கான கூலி அல்லாஹ் தந்து விடுவான் என்று சையதுனா அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இந்த மாதத்தில், இந்த முஹர்ரம் மாதத்தில் சுன்னத்தான அந்த நோன்புகளை நோற்பதற்கு நாம் முயற்சிக்கலாம். 4. 5வது, பெருமானாரின் மீது அதிகப்படியான சலவாத்துகளை சொல்வதற்கு இந்த மாதத்திலே அதிக நாம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சலவாத் என்பது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், நம்முடைய அந்தஸ்துகள் அல்லாஹ்விடத்திலே உயரும். நாளை மறுமையிலே இதனுடைய மகத்தான கூலியை பார்த்து மனிதன் ஏங்கி தவித்து போவான். எவ்வளவு கூலி அல்லாஹ் சலவாத்திற்கு தந்திருக்கிறான் என்று. அதோடு மட்டுமல்ல, நம் தேவைகள் நிறைவேறும்.
நிறைவேறும், நம்முடைய கஷ்டங்கள் நீங்கும், நம்முடைய துஆ எதை பெற்றுத்தருமோ அதைவிட மகத்தானதை பெற்றுத்தருவதற்கு சலவாத்து காரணமாக இருக்கும். எனவே சலவாத்தை இந்த மாதத்திலே அதிகமாக சொல்வதற்கு முயற்சிப்போம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 10 தடவையாவது சலவாத்தை, ஏதாவது உங்களுக்கு தெரிந்த சலவாத்தை சொல்வதற்கு முயற்சியுங்கள். 5. 6வது, இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான அமல்களில் ஒன்று இஸ்திக்ஃபார் அதிகம் செய்யுங்கள். நான் நேற்றே ஒரு சில நான் 2 நாட்களுக்கு முன்னால் உங்களுக்கு சொன்ன காணொலியிலே சொல்லியிருந்தேன், சையதுல் இஸ்திக்ஃபாரை பற்றி சொல்லியிருந்தேன். இஸ்திக்ஃபாரில் தனித்துவமான இஸ்திக்ஃபார் ஒன்று இருக்கிறது. அதை யார் தினசரி காலையில் ஓதுகிறாரோ, மாலை வருவதற்குள் அவருக்கு மரணம் இருந்தால் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை தருவான். மாலையில் எவர் ஓதினாரோ மறுநாள் காலை வருவதற்கு முன்னால் அவருக்கு அல்லாஹ் மரணத்தை கொடுத்தால் நேரடியாக சொர்க்கம் புகுவார் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே இந்த சையதுல் இஸ்திக்ஃபாரை ஓதலாம். இல்லை என்றால் சாதாரணமாக உங்களுக்கு தெரிந்த இஸ்திக்ஃபாரை அதிகமாக இந்த மாதத்திலே ஓதுவதற்கு முயற்சியுங்கள். இது 6வது. 7வது, இந்த மாதத்தில் அல்லாஹ்ட்ட தௌபா செய்யுங்க. ஏன்னா யா அல்லாஹ், இது உன்னுடைய மாதம், உன்னுடைய நபிமார்கள் நிறைய பேருக்கு நீ அருள் செஞ்சிருக்கிற, உன்னுடைய நபிமார்கள் பலருக்கு நீ உதவி செஞ்சிருக்கிற, எத்தனையோ நபிமார்களுக்கு இருந்த சிரமங்களை கஷ்டங்களை எல்லாம் நீக்கியிருக்கிற. யா அல்லாஹ், அந்த பரக்கத்தை கொண்டு, இந்த மாதத்தினுடைய பரக்கத்தை கொண்டு நான் இதனால் வரை செஞ்ச தப்பு தவறு பாவம் எல்லாத்தையும் எனக்கு மன்னிப்பு கொடுத்து மாப்பு தரணும் ரப்பே என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த விதத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். இது 7வது விஷயம் இந்த மாதத்திலே. 8வதாக, முக்கியமாக நாம் ஒவ்வொரு வருடமும் ரமதான் மாதத்தில் நோன்பு வைப்போம். பெரும்பாலும் நோன்பு இருப்பவர்கள் ரமதான் மாதத்திலே தஹஜ்ஜுத் தொழுவார்கள். கண்டிப்பாக எப்படியும் சஹர்ச்சை எஞ்சிச்சிட்டோம், எப்படியாவது தஹஜ்ஜத்தையும் தொழுதுறோம். 2 ரக்காய் அல்லது 4 ரக்காய் தொழக்கூடிய பழக்கம் அந்த ரமதான் முழுக்க இருக்கும். ஏன்னா அது கண்ணியமான மாதம்னால. அதே மாதிரி இந்த முஹர்ரம் மாதமும் கண்ணியமான மாதம் மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய மாதம் என்பதனாலே கொஞ்சம் கூடுதல் சிரமம் எடுத்து அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய விதத்திலே அந்த தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுவதற்கு நாம் முயற்சிப்போமாக. இது 8வது அமல். 9வது, இந்த மாதத்தில் அதிகப்படியாக அல்லாஹ்விடத்திலே கையேந்த வேண்டும். அதிகமாக துஆ செய்யணும், கண்ணீர் விடணும். நாம் யாரிடத்தில் கேட்க முடியும் உலகத்திலே? யாரிடத்திலாவது கேட்டால் நமக்கு பதில் கிடைக்குமா? அல்லது அதை கண்டுக்குவாங்களா? அல்லது அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஒரு வழியாவது சிலரை தவிர்த்து மற்ற எல்லோரும் காட்ட முடியுமா? முடியாது. அப்போ அல்லாஹ் தான் எல்லாவற்றுக்குமான பதிலை தரக்கூடியவன், தீர்வுகளை தரக்கூடியவன். அந்த அல்லாஹ்ட்ட அவனுடைய மாதமாக இருக்கக்கூடிய முஹர்ரமில் அதிகமாக துஆ செய்யணும். இது 9வது. 10வது, இந்த முஹர்ரம் மாதத்திலே ஆஷூரா என்று சொல்லக்கூடிய அந்த நாளிலே நோன்பு இருக்க வேண்டும். கண்டிப்பாக ஆஷூராவுடைய 10வது நாள், 9வது நாள் அல்லது 10, 11 இந்த 2 நாள் நோன்பை நான் உங்களிடத்திலே அன்போடு ஒரு உறவாக, ஒரு சகோதரனாக, ஒரு பிள்ளையாக உங்களிடத்திலே வேண்டிக் கொள்கிறேன். குடும்பத்துடன் நோன்பிருங்கள். குடும்பத்துடன் எல்லாரும் சேர்ந்து, மனைவி, மக்கள், பிள்ளை, வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்க, வயசில் மூத்தவங்க எல்லாத்தையும் கூட்டி உட்கார வச்சு நோம்பிருங்க. நம்மளே பலர் நினைத்து கொண்டிருக்கிறோம், மதீனாவுக்கு ரசூல்லா வந்த பின்னாடி தான் ஆஷூரா நோன்பு வச்சாங்கன்னு. அது தப்பு. ரசூல்லா மக்காவில் இருக்கும் பொழுதே ஆஷூரா நோன்பு வச்சுருக்காங்க. மக்காவில் இருந்த காலகட்டத்திலேயே ஆஷூரா, அந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் நோன்பு இருந்திருக்கிறார்கள். சொல்ல போனால் ரமதான் கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் இந்த ஆஷூரா நோன்பு தான் ஃபர்லாக இருந்திருக்கிறது. எனவே அவ்வளவு மகத்தான அருளையும் நன்மையையும் தாங்கியிருக்கக்கூடிய அந்த ஆஷூராவுடைய நோன்பை 9, 10 அல்லது 10, 11 நோட்பதற்கு எல்லாரும் குடும்பத்தோடு சேர்ந்து முயற்சிக்க வேண்டும். ஆக இந்த 10 விஷயங்களை இந்த முஹர்ரம் என்று சொல்லுகிற ஷஹ்ருல்லா, அல்லாஹ்வின் மாதத்திலே நிறைவாக செய்கிற பொழுது வல்ல அல்லாஹ்வினுடைய மகத்தான கூலியும் அவனுடைய திருப்தியும் நிறைவாக இந்த மாதத்திலே நமக்கு கிடைக்கும். வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.